வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர் சிம்பிளி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸோ இந்த யூனிட்ல இருக்கிற ஒரு டாபிக் என்ன டாபிக்னா மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்டு கோஎஃபிஷியன்ட். அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சொல்யூஷன், அந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து y வந்து சம் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அண்ட் பர்டிகுலர் இன்டர்வல் சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்டு கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க, சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூசிங் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்டு கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த டாப்பிக்கை தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் யூனிட். பட் அதில் ஒரு டஃப்பான டாபிக், கொஞ்சம் கடியான டாபிக் கூட சொல்லலாம். அதுதான் வந்து அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். பட் நீங்கள் இந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சிலபஸில் இருக்கான்னு வாட்ச் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஓல்டு ரெகுலேஷன்லலாம் இந்த சிலபஸ் கிடையாது. இப்போதைக்கு கரெக்டாக 2017 ரெகுலேஷனுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி 8 ரெகுலேஷன் 13 ரெகுலேஷனுக்கு இந்த டாபிக் கிடையாது. சரிங்களா? இனி வரப்போகிற ரெகுலேஷனில் மேபி இருக்கலாம். அதனால் நம்ம இந்த டாபிக் படிக்கிறதா இருந்தால் உங்கள் சிலபஸில் இருக்கான்றது ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக் படிங்க. பட் கரெக்ட்லி 17 ரெகுலேஷன் இந்த டாபிக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை யூசிங் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்டு கோஎஃபிஷியன்ட். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஃபார்முலை and problem related to differential equation by method of undetermined coefficient. So அதில் undetermined coefficient யூஸ் பண்ணி சில சம்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் எல்லா மாடல்லையும் ஒரு சம் சால்வ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இதை ஃபுல்லாக தரவ படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எந்த சம் கேட்டாலும் undetermined coefficientல சம் சால்வ் பண்ண முடியும். ஸ்டில் சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு சால்வ் மோர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி என்னோட டெக்ஸ்ட் புக் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. அதில் நான் என்ன மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கணும் அதே மெத்தடில் இருக்கும். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? வாங்க டாபிக்குள்ளே போகலாம். மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்டு கோஎஃபிஷியன்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். the differential equation, suppose the differential equation is of the form d square plus ad plus c into y is equal to f of x. So the differential equation with the constant coefficient. இதை சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட சொல்யூஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதோட சொல்யூஷன் y is equal to complementary function plus particular integral. இது நம்மளுக்கு தெரியும். இதில் வேர் dன்றது என்ன, dன்றது d by dx. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்டை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணணும்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஆஸ் யூஷுவல் சேம். மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஆஸ் யூஷுவல் மற்ற டாப்பிக்கில் நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. பட் ஒன்லி த டிஃப்ரெண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ இதில் பர்டிகுலர் இன்டெக்ரலை கண்டுபிடிக்கிறதுக்கு யூசிங் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட் அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். we need to assume a trial solution. சரிங்களா? ஸோ இப்போ அந்த ட்ரையல் சொல்யூஷன் எப்படி அசியூம் பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற டேர்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் என்ன டேர்ம்ஸ் இருக்கு, எய்தர் எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம், அல்ஜீப்ரிக் டேர்ம் ஆர் ட்ரிகனாமெட்ரிக்கல் டேர்ம், என்ன டேர்ம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரையல் சொல்யூஷனை அசியூம் பண்ணணும். அந்த ட்ரையல் சொல்யூஷன்ல இருந்து தான் நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரலை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த எப்படி ட்ரையல் சொல்யூஷனை அசியூம் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துட்றேன். அந்த டேபிளில் நீங்கள் நான் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் ட்ரையல் சொல்யூஷனை அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ட்ரையல் சொல்யூஷனை 4 கேசஸாக பிரிக்கிறேன். பட் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இந்த ட்ரையல் சொல்யூஷன் எதை எப்படி நம்ம சூஸ் பண்ணோம்னா பேஸ்ட் ஆன் தி டேர்ம்ஸ் அவைலபிள் இன் எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் நான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே எழுதுறேன். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரையல் சொல்யூஷன் நம்ம எப்படி அசியூம் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துட்றேன். அதை நீங்கள் நான் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 4 கேஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டேர்ம் வந்து கே இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் அப்படின்னு இருந்தா, இப்போ இங்கே கேன்றது நான் எதை சொல்கிறேன்னா சம் கான்ஸ்டன்ட், மேபி அந்த கான்ஸ்டன்ட் வந்து 1 கூட இருக்கலாம். அப்படி 1 இருந்தால் வெறும் இ பவர் இந்த ஏக்கு பதிலாக அனதர் கான்ஸ்டன்ட் லைக் 2xோ 3xோ இதை மாதிரி இருக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடில். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் அவங்க கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சிம்பிளி இ பவர் 2x
ஆர் இ பவர் 3x ஆர் 2 இன்ட்டு இ பவர் 3x எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிறதா நான் சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ்னு இருந்துச்சுன்னா ட்ரையல் சொல்யூஷன் நம்ம எப்படி அசியூம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சி இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ எங்க கே, அதாவது அங்கே எது இருந்தாலும் சரி, ஏ இருந்தா 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் 4 இருந்தாலும் சரி, யூ டோன்ட் கேர் அபவுட் இட், சிம்பிளி சி இன்ட்டு இ பவர் எக்ஸ் அப்படின்னு நம்ம ட்ரையல் சொல்யூஷனை அசியூம் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, அப்போ ஒருவேளை வேற எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இப்போ நான் எக்ஸ்பொனென்ஷியல் சொல்ற மாதிரி அடுத்தது என்ன இருக்கலாம்னா ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இட் மே பி கே இன்ட்டு சைன் ஏஎக்ஸ், நாட் ஓன்லி சைன் ஏஎக்ஸ், காஸ் ஏஎக்ஸ் கூட இருக்கலாம். ஆர் trigonometric சொன்னாவே you may have either sin ax or cos ax, k into cos ax அப்படி வந்தாலும் சரி, cos sin ax வந்தாலும் சரி, cos ax வந்தாலும் சரி, ட்ரையல் சொல்யூஷன் நீங்க எப்படி அசியூம் பண்ணணும்னா c1 into sin ax plus c2 into cos ax. நீங்க கேட்கலாம் சார் சைன் முதல்ல வந்தா சைன் வந்தா சைன் முதல்ல போடணுமா? அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. சைன் வந்தாலும் சரி, காசு வந்தாலும் சரி, நீங்க அசியூம் பண்ண போறது இதுதான் ட்ரையல் சொல்யூஷன். சரிங்களா? ஸோ ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு ட்ரையல் சொல்யூஷன் நீங்க இதை மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் வந்து சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் எக்ஸ் பவர் எம். எக்ஸ் பவர் எம் பண்றது குவாட்ராடிக் ஈக்குவேஷனா கூட இருக்கலாம், கியூபிக் ஈக்குவேஷனா இருக்கலாம், இல்லை வெறும் எக்ஸ்ன்னு கூட வரலாம். அது ஜென்ரலா வந்து நான் எம்னு கொடுத்துட்டேன். அப்படி இருந்தா நீங்க உங்களோட ட்ரையல் சொல்யூஷன் எப்படி அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னா c0 பிளஸ் c1x பிளஸ் c2x² பிளஸ் எக்ஸெட்ரா cm x பவர் m. என்ன சொல்லியிருக்கேன்னு புரியுதா? அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க எவ்வளவு பவர் இருக்கோ அத்தனை முறை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸ்கொயர் வந்தா 2ஓட நிறுத்திக்கணும், கியூப் வந்தா கியூபோட நிறுத்திக்கணும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொடுக்குறேன்னு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் அப்படின்னு வந்ததுன்னா அப்போ ட்ரையல் சொல்யூஷன் இதுக்கு நீங்க என்ன அசியூம் பண்ணணும்? கான்ஸ்டன்ட்டை பத்தி கேர் பண்ணாதீங்க, விட்டுருங்க. என்ன பண்ணணும்? c0 c1x c2x² பிளஸ் c3x கியூப் இது வரைக்கும் நீங்க ட்ரையல் சொல்யூஷன் அசியூம் பண்ணணும். சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? சப்போஸ் x² கொடுத்துருந்தாங்கன்னா இதோட நீங்க நிறுத்திக்கலாம், வெறும் எக்ஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா இதோட நிறுத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரையல் சொல்யூஷன் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனுக்கு நீங்க அசியூம் பண்ணணும். ஓகே, அடுத்தது இன்னும் ஒரே ஒன்று தான் இருக்கு. சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கம்பைன்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் அண்ட் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அதாவது இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் திருப்பி சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணுறதுனால காஸ் சைன் பிஎக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா நம்மளோட ட்ரையல் சொல்யூஷன் எப்படி இருக்கணும்னா இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு c1 sin bx பிளஸ் c2 cos bx. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்க ட்ரையல் சொல்யூஷனை அசியூம் பண்ணிட்டோம். ஸோ இந்த 4 கேஸ் தான் இந்த டாபிக்ல வரும். இந்த 4மே நல்லா தரவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரையல் சொல்யூஷன் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் இருக்கு, நான் இதை பாருங்க, இது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்ல போறது என்னன்னா இஃப் எனி டேர்ம் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் அப்பியரிங் இன் சிஎஃப், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா தான், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு, d² + 3d + 2 × y அப்படின்னு கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பற்றி தான், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது எப்பவுமே எஃப் ஆஃப் எக்ஸ், அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு இ பவர் எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. அப்போ இதுல இருந்து சிஎஃப் இ பவர் -x வச்சுக்கோங்க. இதோட சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா a × e பவர் m1x பிளஸ் b × e பவர் m2x. கரெக்டுங்களா? 1 ஒரு ஈக்குவல் ஆன்சர் பண்ணா -1 -2 தான் m1 ஓட வேல்யூ, m2 ஓட வேல்யூ வரும். சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இ பவர் -x, எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருக்க டேர்ம் வந்து சிஎஃப்ல இருக்கு அப்படின்னா அப்பியர் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி அப்பியர் ஆகலைன்னா நாட் அப்பியரிங் இன் சிஎஃப். இந்த மாதிரி 2 கேஸா பிரிக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மைண்ட்ல நல்லா வச்சுங்க. நான் சொல்ற விஷயம், எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருக்க டேர்ம் வந்து சிஎஃப்ல இருக்கா இல்லையா அப்படின்றது பார்க்கணும்.
இருந்தா செகண்ட் நோட்டு, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நோட்டை யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? என்ன சொல்றாங்க பாருங்க. இஃப் எனி டேர்ம் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் அப்பியரிங் இன் சி ஆஃப் எஸ், சி ஆஃப் எக்ஸ்ல இல்லைன்னா, then the trial solution directly taken from above cases. ஸோ ட்ரையல் சொல்யூஷன் நான் இங்கே சொன்ன மாதிரியே அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே என்ன சொன்னோன்னா அப்படியே எடுத்துக்கலாம். எப்போ? நாட் அப்பியரிங் இன் சிஎஃப்ல. சப்போஸ் அப்பியரா இருந்துச்சுன்னா அப்போ ட்ரையல் சொல்யூஷன் மேலே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ட்ரையல் சொல்யூஷனோட முன்னாடி ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்றதான் கேஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். சரிங்களா? அப்போ இதே கேஸில் ட்ரையல் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிறது சிஎஃப்ல இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே போடுறீங்க பார்த்தீங்களா, அதோட ஒரு எக்ஸை சேர்த்துக்கணும். அப்போ என்ன வரும்னா சிஎக்ஸ் இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் அப்படின்னு போடுறோம். அப்பியரா இருந்தா. ஒருவேளை இது இப்போ இந்த கேஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? எக்ஸ் இன்ட்டு C1 sin AX ப்ளஸ் C2 sin cos AX. அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. சரி, புரியுதுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருக்கட்டும் சிஎஃப்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட ஒவ்வொன்றுலையும் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதை மட்டும் நான் வச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த ரெண்டு கேஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம் ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Solve d square minus 6d plus 5 into y equal to 3 into e power 2x by using method of undetermined coefficient. So நான் அப்பயே சொல்லியிருக்கேன், undetermined coefficientsனா பர்டிகுலர் இன்டர்வல் மட்டும்தான் டிஃப்ரெண்டாக இருக்கும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் as usual. ஸோ நான் the given equation எடுத்துங்க. 6d plus 5 into y is equal to 3 into e power 2x. ஸோ பொதுவாகவே இப்போ நம்ம எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கேபிட்டல் டியில் தான் வச்சுப்போம். பட் இந்த மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்ல யூ ட்ரை டு கன்வெர்ட் இட் இன்டு ஒய்ல மாற்றிங்க. அதாவது வென் யூ டேக் ஒய் இன்சைட் டூ டைம் டெரிவேட்டிவ் வித் ஒய் அப்படின்னா ஒய் டபுள் டேஷ். சரிங்களா? ஸோ டி ஸ்கொயர்னா ஒய் டபுள் டேஷ் மைனஸ் 6 இன்ட்டு டிஒய் டிஃபரன்ஷியல் ஆஃப் ஒன் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா ஒய் டேஷ் பிளஸ் 5y. So that is taking y inside. That's simple. When you're taking inside, dy in varum, dy என்றது dy by dx, and the dy by dx தான் y dash எழுதுறோம். வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். And then which is equal to 3 into e power 2x. இதை விட ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துங்க, பின்னாடி இது யூஸ் ஆகும். Okay, now first I am going to find out complementary function as usual. Auxiliary equation முதல்ல கண்டுபிடிப்போம். m square minus 6m plus 5 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு m minus 1 into m minus 5 equal to 0, which implies m is equal to 1, 5. So there are two values for m, both are unequal. Then the complementary function is a into e power m1 is 1 m1x plus b into e power m2x. So this is complementary function. So நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, அதனால நம்ம அதை இப்போ எடுத்துக்கிட்டோம். So next I am going to find out particular integral using undetermined coefficient. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ட்ரையல் சொல்யூஷன் அசியூம் பண்ணணும். ட்ரையல் சொல்யூஷன் அசியூம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன கம்பேர் பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருக்கிற டேர்ம் இ பவர் 2x சிஎஃப்ல எங்கேயாவது அப்பியர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இ பவர் 2x இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ல எங்கேயுமே இல்லை. அப்போ டைரக்டாவே நம்ம அந்த கேஸ் எடுத்துக்கலாம். அதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் முக்கியமா. ஸோ இப்போ இங்க நான் மென்ஷன் பண்ண போறேன், சின்ஸ் இ பவர் 2x இன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் அப்பியரிங் இன் CF, then the trial solution is அங்க appear ஆகாதனால ட்ரையல் சொல்யூஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன், k into e power 2x அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ட்ரையல் சொல்யூஷன் என்ன எடுத்துக்கணும்னா ட்ரையல் சொல்யூஷனை y தான் எடுத்துக்கணும், c into e power 2x அப்படின்னு எடுத்துக்கணும்.
சரிங்களா? நான் தான் கொடுத்துருந்தேன், அதை எடுத்து பார்த்துக்கங்க. ஸோ சி இன்ட்டு இ பவர் 2x நான் ட்ரையல் சொல்யூஷன் எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், இதுல இருந்து y டேஷும் y டபுள் டேஷும் கண்டுபிடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சிஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட எய்ம். சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த சிஏ இதிலே போட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடைச்சிடும். ஆக்சுவலாக நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ட்ரையல் சொல்யூஷன் தான் அதை பர்டிகுலர் இன்டெக்ரல் நீங்கள் சொல்றோம். பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் இங்கே ட்ரையல் சொல்யூஷன் நீங்கள் சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஃப்ரம் திஸ் y டேஷ் அப்படின்றது e பவர் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் 2x இன்ட்டு 2, அதனால் அது வந்து 2c இன்ட்டு e பவர் 2x சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் டைம் டிஃபரன்ஷியல் செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு போகும்போது இன்னொரு 2 வரும். அப்போ 2 இன்ட்டு 2 4c இன்ட்டு e பவர் 2x. ஸோ நவ் ஐ எம் கெட்டிங் y டபுள் டேஷ் y டேஷ் y எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. y double dash minus 6y dash plus 5 into 3 into e power 2x. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதில் கொண்டு வந்து y double dash பதிலாக 4c e power 2x minus 6 into y dash. y dashன்றது 2c e power 2x plus 5y. இங்கே நான் தப்பா போட்ட 5y. 5y அப்படின்றது y பதிலாக c into e power 2x is equal to 3 into e power 2x. புரியுதுங்களா? ஸோ கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் y டபுள் டேஷுக்கும் y டேஷுக்கு yக்கு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதை சிம்பிளிஃபை பண்ணினா 4c e power 2x minus 12c e power 2x plus 5c e power 2x is equal to 3 into e power 2x. நான் பேச சொல்லியிருக்கேன், நம்மளோட எய்ம் சிஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச சிஏ இந்த ட்ரையல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், இங்கே சியில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா e பவர் 2xன்ற டேர்ம் இருக்குது. ஓகே. அட் த சேம் டைம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணலாமே. என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள். எல்லாமே c into e பவர் 2x தானே. அப்போ இது 5 + 4 9, 9 minus 12, 9 minus 12 வந்து -3. ஸோ -3c e பவர் 2x. இந்த சைடு 3 e பவர் 2x. அப்போ என்னன்னா e பவர் 2x e பவர் 2x கேன்சல், cக்கு c கேன்சல். அப்போ இதுல இருந்து 3க்கு 3 கேன்சல். அப்போ c ஓட வேல்யூ -1. c கண்டுபிடிச்சாச்சா? நேராக கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுதான் ட்ரையல் சொல்யூஷன். yன்றது இங்கே எழுதியிருக்கும், பட் இதுதான் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் இருந்து c ஓட வேல்யூ -1னால -e பவர் 2x. therefore particular integral is equal to c ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா -e பவர் 2x. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். cக்கு -1 போட்டால் e பவர் 2x. ஸோ திஸ் இஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். அவ்வளோதான், நேராக கொண்டு வந்து சொல்யூஷன் போட்டுருங்க. சொல்யூஷன் y is equal to cf plus pi. cf எடுத்து எழுதுங்க. cfன்றது a into e power x plus b into e power 5x plus particular integral வந்து minus e power 2x. So this is the required solution of the given differential equation. ஓகேங்களா? இப்போ இந்த சம் பார்க்கலாம். Solve d square minus 5d plus 4 into y equal to 2 into e power x by using method of undetermined coefficients. Okay. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா d square minus 5d plus 4 into y is equal to 2 into e power x. ஸோ இதில் வந்து y டேர்மில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ yல கன்வெர்ட் பண்ணும்போது y double dash minus 5y dash plus 4y is equal to 2 into e power x. So now you take it as equation number 1. Okay, இப்போ நம்ம auxiliary equation form பண்ணலாம். Because already I told you in method of undetermined coefficient complementary function is same. So அப்போ auxiliary equation பார்த்தீங்கன்னா m square minus 5m plus 4 equal to 0. இப்போ இது வந்து m minus 1 into m minus 4 equal to 0. So m is equal to 1, 4. Two values are m.
two values of m and both are unequal. So then the complementary function பார்த்தீங்கன்னா a into e power x plus b into e power 4x. So இதுதான் வந்து complementary function. நான் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து ட்ரையல் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணணும். ட்ரையல் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணும்போது யூ ஹவ் டு கம்பேர் வித் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருக்க டேர்ம் இ பவர் ஆஃப் எக்ஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ல அப்பியர் ஆயிருக்கு. அப்போ ட்ரையல் சொல்யூஷன் நம்ம கூட அந்த கேஸஸ்ல எக்ஸால மல்டிப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே மென்ஷன் பண்ணுவோம். சின்ஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் appearing in CF. The trial solution, trial solution தான் PI. சரிங்களா? Trial solution is என்ன சொல்லியிருக்கேன்? f of xல e power k into e power x ன்னு இருக்கு. அப்போ நான் இங்க trial solution என்னவா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்? c into e power of x ன்னு எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். பட் இங்க அப்பியர் ஆயிருக்கிறதுனால அதோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அதோட எக்ஸை மல்டிப்ளை பண்றதுனால சிஎக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி 2 டைம் டிஃபரன்ஷியல் 1 டைம் டிஃபரன்ஷியல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி சிஏ கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடைச்சிடும். ஸோ இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஒய் டேஷ் சி இன்ட்டு யூவி மெத்தட் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஆஃப் எக்ஸ் plus e power of x into x பண்ணா 1. அவ்வளோதான் டிஃபரன்ஷியல் முடிஞ்சு போச்சு. 1 டைம் டிஃபரன்ஷியல் ஓவர். நவ் யூ கேன் மல்டிப்ளை c inside cx into e power of x plus c into e power of x. ஓகே, இப்போ இதை செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது c அப்படியே வச்சுக்கிட்டு uv மெத்தட் x into e power of x plus e power of x into x பண்ணா 1 முடிஞ்சு போச்சு. plus c into e power of x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power of x. அப்போ இப்போ இந்த சியை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும்னா cx e power of x, இந்த சியை இதோட மல்டிப்ளை பண்ணும்போது c e power of x c e power of xனா 2c e power of x. இதுதான் y டபுள் டேஷ். ஸோ இப்போ என்னன்னா y டேஷும் கிடைச்சிருச்சு, y கிடைச்சிருச்சு, y டபுள் டேஷ் கிடைச்சிருச்சு, y கிடைச்சிருச்சு, எல்லாத்தையும் கொண்டு வந்து 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட்டிங் இன் 1. ஸோ வாட் இஸ் 1? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மேலே கொடுத்துருந்தாங்களே அதுதான். என்னன்னா y double dash minus 5y dash plus 4y is equal to 2 into e power of x. இதில் தான் நான் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ இதில் y double dash மேலே இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. cx into e power of x plus 2c into e power of x. இதுதான் y double dash minus 5 into y dash. y dashன்றது இங்கே இருக்கு. cx into e power of x plus c e power of x. இது வந்து y dash plus 4y. y என்றது மேல இருக்கு பாருங்க. cx e power of x. cx e power of x is equal to right hand side வந்து 2 into e power of x. ஸோ நம்மளோட எய்ம் சிஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச சிஏ இந்த ட்ரையல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். சரிங்களா? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிராக்கெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு ஃபார்முலா மாற்றிடலாம், ஃபார்மல் ஈக்குவேஷனாக மாற்றிடலாம். எப்படி? cx e power of x plus 2c e power of x, take minus 5 inside, minus 5cx e power of x minus 5c e power of x plus 4cx e power of x, the right hand side 2 e power of x. ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு. என்ன 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்? ஒன்று வந்து எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஆஃப் எக்ஸ், அதாவது சிஎக்ஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ். இன்னொன்று வந்து வெறும் சி இ பவர் ஆஃப் எக்ஸ். அந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் இங்கே நிறைய இருக்கு. பாருங்க, இங்கே சிஎக்ஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ், இது ரிலேட்டடான டேர்ம். அப்போ நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன். அதெல்லாம் கலெக்ட் பண்ணோம்னா ஆக்சுவலாக நீங்கள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் சிம்பிளாக ஒரு ஈஸியான ஒரு ஐடியா சொல்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? இ பவர் ஆஃப் எக்ஸ் டேர்ம். அப்போ எக்ஸ் இல்லாத டேர்ம் எதுவோ அதை மட்டும் கலெக்ட் பண்ணுங்க. ஏன்னா we are having only x e power of x. x e power of x ரைட் ஹேண்ட் சைடில் இல்லை. அப்போ வெறும் e power of x மட்டும் இருக்கிற டேர்ம் எதுனா இது.
அவ்வளோதான். இந்த 2 மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் e பவர் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இங்கே எடுத்துக்க தேவையில்லை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ e பவர் ஆஃப் எக்ஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணுங்கள். ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் e பவர் ஆஃப் எக்ஸ் ஆன் போத் சைட். அப்போ என்ன ஆகுதுன்னா e பவர் ஆஃப் எக்ஸ் பக்கத்தில் இங்கே 2c இருக்கு, e பவர் ஆஃப் எக்ஸ் பக்கத்தில் இங்கே -5c இருக்கு. இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. e பவர் ஆஃப் எக்ஸ் பக்கத்தில் x இருக்கு. ஸோ வி ஆர் நாட் கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் e பவர் ஆஃப் எக்ஸ். e பவர் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் கம்பேர் பண்ணுறோம். அதனால நான் இதை கிராஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டேன், இதை எடுத்துட்டேன், வேற எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இஸ் ஈக்குவல் டு அங்கே e பவர் ஆஃப் எக்ஸ் பக்கத்தில் 2 இருக்கு. ஸோ ஃப்ரம் திஸ் 2c minus 5c வந்து -3c equal to 2. From this c is equal to -2/3. அவ்வளோதான், c கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கண்டுபிடிச்ச c கொண்டு போயிட்டு ட்ரையல் சொல்யூஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா தட் வில் பி தி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ yன்றது இங்கே piன்னு மாற்றிக்கலாம். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் pi is equal to என்ன கொடுத்துருக்காங்க, c into x e power of x. அந்த cக்கு பதிலாக இதை போட்டுருங்க, -2/3 into x e power of x. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ பிஐ கண்டுபிடிச்சாச்சு, ஆல்ரெடி சிஎஃப்பும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நவ் யூ கேன் ரைட் சொல்யூஷன். சொல்யூஷன் எடுத்து எழுதும்போது y is equal to complementary function plus particular integral. Already we found the complementary function. Y is equal to a into e power of x plus b into e power 4x. And the particular integral வந்து -2/3 x e power x. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஓகே. இப்போ இன்சம் பார்ப்போம். Solve d square plus 70 plus 12 into y equal to sin 2x by using method of undetermined coefficient. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோம். d square plus 70 plus 12 into y is equal to sin 2x, and you convert it into y. So y double dash plus 7y dash plus 12y is equal to sin 2x. And already I told you the complementary function same nu sollirken. Adanaல find out the complementary function by from the auxiliary equation. First auxiliary equation form பண்ணுவோம். m square plus 7m plus 12 is equal to 0. இதை factorize பண்ணிங்கன்னா m plus 3 into m plus 4 is equal to 0. So from this m is equal to -3 and -4. So there are two values for m, both are unequal. So then complementary function வந்து பார்த்தீங்கன்னா a into e power -3x plus b into e power -4x. So இதுதான் நம்மளுக்கு complementary function. For particular integral கண்டுபிடிக்கணும் using method of undetermined coefficient. அதுக்கு ட்ரையல் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணணும். ட்ரையல் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம என்ன சொல்லியிருக்கேன், f of x வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனில் அப்பியர் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால் நம்ம டைரெக்டாகவே இந்த கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். சின்ஸ் sin 2x is sin 2x in f of x is not appearing in complementary function. அப்போ the trial solution எப்படி எழுதிக்கலாம், the trial solution is trial solution of y ன்னு எடுத்துக்கணும். ஸோ எப்படி இருக்குன்னா f of x வந்து sin 2x இருந்தால் நான் ட்ரையல் சொல்யூஷன் எப்படின்னு சொல்லியிருக்கேன், c1 sin 2x plus c2 cos 2x. இதுதான் வந்து ட்ரையல் சொல்யூஷன். ட்ரையல் சொல்யூஷன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லைக் எ பர்டிகுலர் இன்டெக்ரல். ஓகே, சரி. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y டேஷ்னா sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 2x into 2. அப்போது 2c1 cos 2x அப்படின்னா minus sin 2x into 2. So minus 2c2 sin 2x. Okay, so this is y dash. Next I'm going to find out y double dash. So cos 2x அப்படின்னா minus sin 2x into 2. அப்போது minus 2 into 2 4 c1 sin 2x
and this is sin 2x அப்படின்னா cos 2x into 2. 2 2s are 4 c2 cos 2x. Okay, சரி, y dash y double dash எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Substituting in first equation. So first equation என்னவோ அதை எடுத்து எழுதிட்டு அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். First equation என்ன கொடுத்துருக்குன்னா y double dash plus 7y dash plus 12y is equal to sin 2x. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதில் வந்து இந்த y double dash ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். ப்ராக்கெட் போட்டுங்க. -4c1 into sin 2x minus 4c2 cos 2x plus 7 into y1. y1ன்றது 2c1 cos 2x minus 2c2 sin 2x. அடுத்தது 12y plus 12y, yக்கு வந்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். plus 12y வந்து c1 sin 2x plus c2 cos 2x which is equal to sin 2x. ஓகே, இப்போ இதை மாதிரி கண்டுபிடிச்சோன்னா நம்மளோட எய்ம் இப்போ வந்து இந்த சம்ம பொறுத்தவரை நம்மளோட எய்ம் என்னன்னா c1 c2 கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதான் ட்ரையல் சொல்யூஷன். அப்போ இதுதான் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல். இதில் c1ம் c2ம் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதை விட நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நம்ம மேலே ஆல்ரெடி இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். சரி, இப்போ இதுலேருந்து எப்படி c1 c2 கண்டுபிடிக்கிறதுனா கம்பேர் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கோஎஃபிஷியன்ட், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணணும். இப்போ ஒன்லி 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து இன்வால்விங் sin 2x, another one involving cos 2x. So that I am going to equating the coefficient of sin 2x and cos 2x. இப்போ sin 2x ஓட கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ண போகிறேன். நான் ஃபுல்லாக எழுதுறீங்க. equating the coefficient of sin 2x and cos 2x ரெண்டு பேர் பண்ண போகிறேன். முதல்ல sin 2x பண்ணுவோம். sin 2x ஓட கோஎஃபிஷியன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா -4c1. அடுத்தது இங்கே sin 2x ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -7ஓட மல்டிப்ளை பண்ணால் -14c2 sin 2x விட்டுலாம். அதோட கோஎஃபிஷியன்ட் தான் எடுத்துக்கிறேன். இங்கே sin 2x கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா +12c1. இந்த சைடு sin 2x கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 12 - 4னா 8. 8c1 -14c2 is equal to 1. இது ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா, நம்மளுக்கு c1 c2 கண்டுபிடிக்கணும். அதில் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அடுத்தது cos 2x கோஎஃபிஷியன்ட். ஸோ cos 2x கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்க. cos 2x ஓட கோஎஃபிஷியன்ட் -4c2 இதில் cos 2x வந்து 7 × 2 14 plus 14c1 cos 2x. அடுத்து இங்கே cos 2x வந்து 12c2 plus 12c2 is equal to ரைட் ஹேண்ட் சைடில் cos 2x இல்லையே, அப்போ 0. அப்போ இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா c1 14c1, அதுக்கப்புறம் 12 - 4 8. ஸோ ப்ளஸ் 8c2 equal to 0. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு c1 c2 கிடச்சிருமே, அவ்வளோதான். அஃப்கோர்ஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது மேலே டிவைட் பண்ண முடியாது. பட் இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம், ஏதோ ஒன்று. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. நான் சால்வ் பண்ணுறது டைம் வேஸ்ட் பண்ணல, நீங்களே செல்ஃபாக சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு c1ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 2/65 கிடைக்கும். அண்டு c2 வந்து -7/130 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை கொண்டு போய் நேராக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட்டிங் இன் ட்ரையல் சொல்யூஷன். ட்ரையல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PI கிடைச்சிடும். ஸோ PIன்றது என்ன ட்ரையல் சொல்யூஷன் நம்ம எழுதியிருக்கிறோம், c1 sin 2x ப்ளஸ் c2 cos 2x அப்படின்னு தான் நம்ம ட்ரையல் சொல்யூஷன் எழுதியிருக்கோம். அதில் இந்த c1 c2 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போது 2/65 sin 2x minus 7/130 into cos 2x. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். இதை கூட இன்னும் பார்த்தீங்கன்னா LCM 130 எடுத்து 130 வெளியில் எடுத்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக எழுதலாம். 130 வெளியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வரும்னா 2ஆல் மட்டும்னா 4 sin 2x
minus 7 cos 2x. இதுதான் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல். ஆல்ரெடி நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சொல்யூஷன் எடுத்து எழுதுங்க. சொல்யூஷன் வந்து y is equal to cf plus pa. ஸோ cf நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம்? இதுதான் a into e power minus 3x plus b into e power minus 4x. So y is equal to a into e power minus 3x plus b into e power minus 4x and the particular integral plus 1 by 130 into 4 sin 2x minus 7 cos 2x. Okay, so this is the required solution using method of undetermined coefficient. Okay, in sum bottom. Solve d square plus 9 into y equal to 2 cos 3x by using method of undetermined coefficient. அதே மாதிரி கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா d square plus 9 into y is equal to 2 cos 3x. ஸோ yல கன்வெர்ட் பண்ணிங்கன்னா y double dash plus 9y is equal to 2 cos 3x. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் ஆக்சுவலர் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா this is m square plus 9 is equal to 0. So அதிலிருந்து which implies that m is equal to plus or minus 3i. அப்போ இது m ஓட வேல்யூ 3 plus or minus 3i காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல இருந்தால் you know the complementary function a into cos 3x plus b into sin 3x. இதுதான் வந்து complementary function. So next I am going to find out particular integral by using method of undetermined coefficient. அதில் பார்த்தீங்கன்னா you have to verify f of x வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனில் டேர்ம் இருக்கா, அப்பியர் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. cos 3x is appearing in complementary function. அப்போது நம்ம அந்த கேஸோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ட்ரையல் சொல்யூஷனோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஓகே, நவ் யூ மென்ஷன் ஹியர் சின்ஸ் cos 3x in f of x is appearing in complementary function, then the trial solution. So trial solution is, so trial solution என்ன சொல்லியிருக்கேன் இதுக்கு y is equal to appear ஆயிருக்கு. ஸோ அதனால் x ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x into c1 cos 3x. ஏன்னா cos 3x இல்லை மாதிரி இருக்கிறதுனால f of xல cos 3x இருக்கிறதுனால ட்ரையல் சொல்யூஷன் வந்து c1 cos 3x plus c2 sin 3x. அதோட எக்ஸை நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எதனாலனா அப்பியர் ஆகிருக்கிறதுனால. ஓகேங்களா? இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூவி மெத்தட், யூவி. ஸோ இதை வச்சுட்டு வியை வச்சுக்கிட்டு c1 cos 3x ப்ளஸ் c2 sin 3x. இதை யூவியை வச்சுட்டு எக்ஸை பண்ணால் 1, அப்போ அதை விட்டுருங்க. ப்ளஸ் எக்ஸை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? cos 3x டிஃபரன்ஷியேட்னா minus sin 3x into 3. ஸோ minus 3c1 sin 3x ப்ளஸ் இது வந்து 3c2 cos 3x. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பார்ட் ஓவர். பட் இருந்தாலும் இதை கான்ஸ்டன்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணி y1 வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். என்ன வரும் பார்த்தீங்கன்னா c1 டேர்மில் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. c1 cos 3x. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா minus 3c1 x sin 3x. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா c2 டேர்ம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் c2 sin 3x ப்ளஸ் 3c2 x cos 3x. ஓகேங்களா? இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது நான் என்ன பண்ணிருக்கேன், c1 டேர்ம் முதலையும் c2 டேர்ம் அடுத்தது எழுதியிருக்கேன். இதான் y1. இப்போ நம்மளுக்கு y2 வேணும். ஓகே, y2 பார்த்தீங்கன்னா செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இது cos 3x அப்படின்னா minus sin 3x into 3. ஸோ minus 3c1 sin 3x. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யூவி மெத்தட் அப்ளை பண்ணணும். ஸோ minus 3c1 ப்ராக்கெட் போட்டு யூவி மெத்தட் எக்ஸை வச்சுட்டு sin 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 cos 3x ப்ளஸ் sin 3x வச்சுட்டு எக்ஸை பண்ணால் 1. ஸோ இது யூவி மெத்தட் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே வந்தீங்கன்னா sin 3x பண்ணால் cos 3x into 3, 3c2 cos 3x. இங்கே அப்ளை பண்ணுங்கள் யூவி மெத்தட் ப்ளஸ் 3c2 எக்ஸை வச்சுக்கிட்டு cos 3x பண்ணால் minus 3 sin 3x ப்ளஸ்
cos 3x வச்சுட்டு x பண்ணா 1. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணீங்க அரேஞ்ச் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படின்னா C1 C2 அரேஞ்ச் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் ப்ராப்பர் டேர்ம்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. இப்போது sin 3x எங்கே இருக்குது? இங்கே sin 3x இருக்குது, இங்கே sin 3x இருக்குது. ஸோ -3c1 sin 3x -3c1 sin 3x. வேற எங்கேயாவது sin 3x மட்டும் இருக்கா? இல்லை, 2 இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -6c1 sin 3x. கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணுங்க. இப்போ sin 3x முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது cos 3x மட்டும் எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே x இருக்கு, விட்டுருங்க. இங்கேயும் x இருக்கு, விட்டுருங்க. இங்கே cos 3x இருக்கு, 3c2 cos 3x. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3c2 cos 3x. அப்போ இங்கே நான் வந்து +6c2 cos 3x. ஸோ sin 3x டேர்ம் முடிச்சிட்டேன், cos 3x டேர்ம் முடிச்சிட்டேன். இப்போ x sin 3x எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. x sin 3x இங்கே மட்டும்தான் இருக்கு, சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணினா -9c2 x sin 3x. அப்புறம் x cos 3x எங்க இருக்குன்னு பாருங்க. இங்கே மட்டும்தான் இருக்கு, -9c1 x cos 3x. இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ y இருக்குது நம்மக்கிட்ட, அதுலேருந்து y டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் y டபுள் டேஷும் கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும், சரிங்களா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், கவனிங்க. ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட்டிங் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. வாட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1? நம்ம இதுதான் ஈக்குவல் y டபுள் டேஷ் ப்ளஸ் 9y ஈக்குவல் டு 2 cos 3x. y டபுள் டேஷ் ப்ளஸ் 9y இஸ் ஈக்குவல் டு 2 cos 3x. ஓகே, y டபுள் டேஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இங்கே போட்டால் இவ்வளோ பெரிய டேர்ம், அதை தான் இங்கே நான் போட போகிறேன். ப்ராக்கெட் -6c1 sin 3x plus 6c2 cos 3x minus 9c2 x sin 3x minus 9c1 x cos 3x. இது ஃபுல்லாகவே y2 plus 9y. yன்றது நம்ம எடுத்திருக்க ட்ரையல் சொல்யூஷன் தானே. அது x into c1 cos 3x plus c2 sin 3x. அந்த x அவனை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ c1 x cos 3x plus c2 x sin 3x. x வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டாங்க, which is equal to 2 cos 3x. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 2 cos 3x. அவ்வளோதான். இப்போ நம்மளோட எய்ம் c1 c2 கண்டுபிடிச்சிட்டு ட்ரையல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டானா அதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல், சரிங்களா? இப்போ நான் இதில் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா, equating the coefficient of cos 3x and sin 3x. இதுதான் முக்கியமான பாயிண்ட். முதல்ல cos 3x ஓட கோஎஃபிஷியன்ட் கனெக்ட் பண்ணுங்க. வேர் இஸ் cos 3x? இது இருக்கு cos 3x. வேற எங்கேயாவது cos 3x இருக்கா? x இருக்கா? வேண்டாம், இது கிடையாது. இது x இருக்கு. x இல்லாமல் வெறும் cos 3x மட்டும் இருக்கிறதுன்னா இங்கே மட்டும்தான் இருக்கு. அதோட கோஎஃபிஷியன்ட் 6c2. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் x இல்லாமல் வெறும் cos 3x இருக்கிறது இது மட்டும்தான். அது பக்கத்தில் 2 இருக்கு. அப்போ அதுலேருந்து இந்த 6 கீழே இருக்கிட்டிங்கன்னா c2ஓட வேல்யூ 1/3. c2 கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. அடுத்தது sin 3x. sin 3x எங்கே இருக்குன்னு தேடுங்க. x இல்லாத sin 3x இங்கே இருக்கு. வேற எங்கேயாவது இங்கே இருக்கிறதால x இருக்கு, அப்போ அது கிடையாது. இங்கே sin 3x இருக்கு, ஆனால் x இருக்கு, அப்போ அதுவும் கிடையாது. ரைட் ஹேண்ட் சைடில் sin 3x இல்லை. ரொம்ப சூப்பர். இப்போ பாருங்க, sin 3x ஓட கோஎஃபிஷியன்ட் -6c1. ரைட் ஹேண்ட் சைடில் sin 3x இல்லை, 0. அப்போ அதுல இருந்து நம்மளுக்கு c1ஓட வேல்யூ 0ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ சப்ஸ்டியூட்டிங் c1 and c2 in the trial solution, சரிங்களா? சப்ஸ்டியூட்டிங் இன் தி ட்ரையல் சொல்யூஷன். ஸோ ட்ரையல் சொல்யூஷன் நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? ட்ரையல் சொல்யூஷன் தான் நம்ம பர்டிகுலர் இன்டர்வல் எழுத சொல்லியிருக்கேன் நான். PI is equal to x into c1 cos 3x plus c2 sin 3x நான் சொல்லியிருக்கேன். அதில் c1ஓட வேல்யூ 0, சந்தோஷம். c2ஓட வேல்யூ 1/3 தான். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு c2ஓட வேல்யூ 1/3. ஸோ 1/3 x into sin 3x. x into sin 3x because c1 0. This is particular integral. Already we have complementary function. So combine these two, you will be getting solution. So the solution is y is equal to
காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க. y is equal to a cos 3x plus b sin 3x and particular integral இந்த 1/3 into x x by 3 கூட எழுதிக்கலாம். x by 3 into sin 3x. So this is our required solution. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, இப்போ எக்ஸாம் பார்ப்போம். Solve d square plus d minus 6 into y equal to 3x square by using method of undetermined coefficient. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதுவோம். d square plus d minus 6 into y is equal to 3x square. Algebraic term இருக்கு ரைட் ஹேண்ட் சைடில். சரிங்களா? Okay, now convert it into y. அப்போ y double dash plus y dash minus 6y is equal to 3x square. So this is, you take it as equation number 1. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதில் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா m ஸ்கொயர் ப்ளஸ் m மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு m மைனஸ் 2 இன்ட்டு m ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ அதில் வந்து mோட வேல்யூ 2 and m order value minus 3. So there are two values for m. Then the complementary function can be written as a in t e power 2x plus b in t e power minus 3x. Okay, so this is complementary function. Next, particular integral கண்டுபிடிக்கணும் using method of undetermined coefficient. அதுக்கு நம்ம trial solution கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ trial solution கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க டேர்ம் சிஎஃப்ல அப்பியர் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது அல்ஜிப்ரிக் டேர்ம் அந்த மாதிரி டேர்மே இங்கே இல்லவே இல்லை. ஸோ டைரெக்டாக நம்ம என்ன சொல்லிடலாம், சின்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் அப்பியரிங் இன் சிஎஃப். ஸோ தி ட்ரையல் சொல்யூஷன் the trial solution is, so an algebraic term x square வந்துச்சுனாவே நான் அதோட ட்ரையல் சொல்யூஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். அதை எடுத்து பாருங்க, அதில் கொடுத்துருக்கேன் பாருங்க. ட்ரையல் சொல்யூஷன் எப்படி எதுனா y is equal to c0 plus c1x plus c2x square. x ஸ்கொயர்னா ஸ்கொயர் வரைக்கும் போகணும், x கியூப்னா கியூப் வரைக்கும் போகணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் ட்ரையல் சொல்யூஷன். இப்போ இந்த ட்ரையல் சொல்யூஷனில் c0 c1 c3ன்ற 3 கான்ஸ்டன்ட்டும் கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் போடும்போது சம் ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருந்தது சீனு. அடுத்த போட்ட சம்மில் 2 கான்ஸ்டன்ட் c1 c2 வந்துச்சு. இது பாருங்க 3 கான்ஸ்டன்ட்ஸ் c0 c1 c3 3 இருக்குது. இப்போ 3த்தையுமே கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் இதை ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா c0 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 கான்ஸ்டன்ட்டு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா c1 எக்ஸை பண்ணால் 1, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2c2x. இது y டேஷ். அப்போது y டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது y double dash கண்டுபிடிச்சிங்கன்னா c1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, x டிஃபரன்ஷியேட் 1, அப்போ 2c2. ஸோ எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுவோம். y double dash plus y dash minus 6y is equal to 3x square. இதில் தான் கொண்டு வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இப்போ y double dash அப்படின்றது என்னன்னா 2c2 plus y dash அப்படின்றது c1 plus 2c2x minus 6y. yன்றது இங்கே இருக்குல்ல ட்ரையல் சொல்யூஷன் c0 plus c1x plus c2x square is equal to 3x square. ஓகே, இப்போ இதுதான் நம்மள்கிட்ட இருக்கு. இதில் வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா c0 c1 c2 கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ இதில் என்ன மாதிரியான டேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, எக்ஸ் டேர்ம் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த 3த்தையுமே நான் ஈக்குவல் பண்ணுறேன். 1 by 1 ஈக்குவல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேட்டிங் தி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம்னா என்னது? எக்ஸ் இல்லாத டேர்ம் தான் கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே எக்ஸ் இல்லாத டேர்ம் 2c2, இங்கேயும் எக்ஸ் இல்லை c1, எக்ஸ் இருக்குது விட்டுருங்க. இப்போ இதில் எக்ஸ் இல்லை, இப்போ இது உள்ள மட்டும் பண்ணால் -6c0, மற்ற எல்லாத்துலையும் எக்ஸ் இருக்குது, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் இல்லாத டேர்மே இல்லை, தர் இஸ் நோ கான்ஸ்டன்ட் டேர்ம், அதனால் அது 0.
ஓகே, ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணலாம். இது வேணா செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது நான் எதை ஈக்குவல் பண்ண போகிறேன்? ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணணும். ஸோ இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க, தேடுங்க. இதில் இருக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2c2. ஓகே, அடுத்தது வேற எங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்? இங்கே இருக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் c1. வெளில இருக்க 6 மல்டிப்ளை பண்ணா -6c1. ஓகே, -6c1. ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டே இல்லை, அப்போ அதுவும் 0 தான். யூ டேக் இட் ஆஸ் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணலாம். ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்ல பாருங்க, இங்க இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லை. இதுல பார்த்தீங்கன்னா இது ஒன்னே ஒன்று தான் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், அது c2. அது 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் -6c2. -6c2. ரைட் ஹேண்ட் சைட் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இருக்கு, அது வந்து 3. சரிங்களா? அப்போ இது 3ஆ கண்டுபிடிச்சிட்டனால இதுல இருந்து c2ஓட வேல்யூ இந்த 6 இப்படி கீழே கொண்டு வந்தீங்கன்னா -1/2. ஏன்னா 3ஆல் அடிச்சா 2 வரும். ஸோ c2ஓட -1/2 கிடைச்சிச்சு. அந்த c2வை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் c1 கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஃப்ரம் தி தேர்ட் ஈக்குவேஷன் டு c2ன்றது -1/2 இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே அங்கே கொண்டு போனீங்கன்னா 6c1. ஸோ இதுக்கு இதை அடிச்சிங்கன்னா -1 ஈக்குவல் டு 6c1. அதுலேருந்து c1ஓட வேல்யூ -1/6. ஸோ நம்ம c1 கண்டுபிடிச்சிட்டோம், -1/6. அப்போ c0 மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். c1ஐயும் c2வும் கொண்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் c0 கிடைச்சிட போகுது. செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2c2, c2ஓட வேல்யூ -1/2, 2c2. அப்புறம் ப்ளஸ் c1 வந்து -1/6 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்க -6c0 அந்த சைடு கொண்டு போயிடுங்க, +6c0. ஓகே, அப்போது இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது 6c0 இஸ் ஈக்குவல் டு இதுக்கு கேன்சல் பண்ணால் -1/6 அடிச்சிங்கன்னா -7/6. ஸோ அதிலிருந்து c0ஓட வேல்யூ -7/36. ஓகே, ஸோ c0 கண்டுபிடிச்சாச்சு, c1 கண்டுபிடிச்சாச்சு, c2 கண்டுபிடிச்சாச்சு. எல்லாத்தையும் கொண்டு போய் ட்ரையல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட்டிங் இன் ட்ரையல் சொல்யூஷன். ஸோ இந்த ட்ரையல் சொல்யூஷன் தான் நான் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் என்னன்னு கொடுத்துருக்காங்க, மேலே பாருங்கள். ட்ரையல் சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்கேன்? c0 + c1x + c2x². அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். c0 + c1x + c2x². ஸோ c0 வந்து -7/36. அப்புறம் c1 -1/6, -1/6 into x. c2 -1/2, -1/2 into x². ஓகே, இதில் வேணால் நம்மளுக்கு ஏதாவது காமன் டேர்ம்ஸ் ஏதாவது வெளில எடுக்க முடியுமா? 36 எடுத்துருங்க வெளில. அதாவது -1/36 எல்சிஎம்மாக எடுத்து போட்டிங்கன்னா -7 வெளியில் எடுத்துடுறோம்ல. அப்படி வெளியில் எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும்னா -1/36 7 + 6x + 18x². ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ ஃபைனலாக சொல்யூஷன் எடுத்து எழுத வேண்டாம். சொல்யூஷன் y is equal to cf + pm. ஸோ y is equal to cf நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், a into e power 2x plus b into e power -3x and particular integral -1/36 into 18x² plus 6x plus 7. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். Solve d square minus 3d plus 2 into y equal to e power -x plus x² by using method of undetermined coefficient. இந்த சம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதுவோம். d square minus 3d plus 2 into y is equal to e power -x plus x².
ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் 3y டேஷ் ப்ளஸ் 2y is equal to e power minus x plus x square. To take this as equation number 1. Now already I told you the complementary function is same. அதனால நம்ம பண்ணோம் auxiliary equation பார்த்தீங்கன்னா m square minus 3m plus 2 equal to 0. இதை factorize பண்ணா m minus 1 into m minus 2 equal to 0, which implies that m is equal to 1 and m is equal to 2. Now there are two values for m. So the complementary function தெரியும் உங்களுக்கு. So CF is equal to a into e power m1x plus b into e power m2x over 2x. So this is complementary function. So next particular integral கண்டுபிடிக்கணும் using method of undetermined coefficient. அதுக்கு we need to form a trial solution. And use பாருங்க f of x ல வந்து e power minus x and x square இருக்கு. இந்த e power minus x உம் complementary functionல இல்ல, x square complementary function la illa. அப்பனா என்ன அர்த்தம்னா f of x terms not appearing in CF. அப்ப as usual அந்த கேஸ்ல இருக்கிற ட்ரையல் சொல்யூஷனை டைரக்டாவே எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப இதை எப்படி மென்ஷன் பண்ண போறீங்கன்னா since both f of x ல ரெண்டு டேர்ம் இருக்கு. என்னென்ன டேர்ம் இது? e power minus x and x square. Both e power minus x and x square in f of x are not appearing in CF. Therefore, the trial solution is இப்போ trial solution எழுதும்போது பார்த்தீங்கன்னா f of x ல இந்த டேர்மும் இருக்கு, f of x ல இந்த டேர்மும் இருக்கு, இந்த டேர்மும் இருக்கு. அப்போ trial solution கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுத போறேன், நல்லா கவனிங்க. trial solution வந்து y is equal to இப்போ e power ax ன்னு இருந்துச்சுன்னா k into e k, of course k வந்து இங்க 1, அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஸோ e power ax பட் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா c into e power ax அப்படின்னு போட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்னா அல்ஜிப்ரிக் டேர்ம் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், c0 plus c1x plus c2x ஸ்கொயர் வரைக்கும் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த c வந்து ஒரு ப்ராப்பரா நம்பரிங் கொடுக்கணும். ஒரு டேர்ம் இருந்தால் பரவாயில்ல, நம்பரிங் தேவையில்லை. இப்போ நிறைய சி வர்றதுனால ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கே c0 யூஸ் பண்ணிடுங்க. அப்போ இங்கே வர்றதுல c1 பிளஸ் c2x பிளஸ் c3x ஸ்கொயர் அப்படின்னு போடுங்க. இதுதான் ட்ரையல் சொல்யூஷன். ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு அப் டு எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் போட்டுருப்பீங்க. ஸோ இந்த ட்ரையல் சொல்யூஷன், இந்த ட்ரையல் சொல்யூஷனில் தான் நம்ம c0, c1, c2, c3 எல்லாமே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நமக்கு பர்டிகுலர் இன்டர்வல் கிடைக்கும். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா y டேஷ் e பவர் மைனஸ் எக்ஸை பண்ணால் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ், c1 பண்ணால் 0 அப்போ விட்டுருங்க, c2 எக்ஸை பண்ணால் வெறும் c2 தான் வரும், ஏன்னா எக்ஸை பண்ணால் 1, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2c3x. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியல் ஓவர். செகண்ட் டைம் டிஃபரன்ஷியல் பண்ணும்போது இதை y டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் e பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ், ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், c0 e பவர் மைனஸ் எக்ஸ், c2 0 ஆகிடும், இங்கே வந்து எக்ஸ் 1 ஆயிடுச்சுன்னா வெறும் c3, ஸோ 2c3. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம நேராக yல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட்டிங் இன் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா இருக்கு, y டபுள் டேஷ் மைனஸ் 3y டேஷ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y டபுள் டேஷ் மைனஸ் 3y டேஷ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க. y டபுள் டேஷ்ன்றது c0 e power minus x plus 2c3. இது y double dash minus 3 into y dash. y dash என்றது என்ன இருக்கு பாருங்க, இங்க இருக்கும் minus c0 e power minus x plus c2 plus 2c3x. இது y dash. அடுத்தது y வேணும் plus 2 into y. y வந்து கொஞ்சம் பெரிய டேர்ம் என்ன இருக்கு பாருங்க, c0 e power minus x, c0 e power minus x, அப்புறம் plus c1 plus c2x plus c3x square is equal to right hand sideல e power minus x plus x square. அவ்வளவுதான்.
ஸோ இதை தான் நான் சிம்பிளிஃபை பண்ணி C0, C1, C2, C3 வரைக்கும் உள்ள எல்லா வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அது மட்டும் இல்லை, வேற என்னென்ன பாசிபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் நம்மளால ஈக்குவேட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ண போறேன். ஈக்குவேட்டிங் தி கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ என்ன கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு? இது கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடையாது, இது கான்ஸ்டன்ட். அப்போ என்னன்னா 2C3, இதுல கான்ஸ்டன்ட் டேர்ம் C2 இருக்கு. C2 இதை மல்டிப்ளை பண்ணா -3C2. இதுல C1 இருக்கு. C1ஓட 2 மல்டிப்ளை பண்ணா 2C1. ரைட் ஹேண்ட் சைட்ல கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை, அதனால இது 0. ஸோ இப்போதைக்கு இதை அப்படியே ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணுறேன். ஓகே, ஸோ எக்ஸோட ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். equating the coefficient of x. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இல்லை, இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இது மட்டும் தான் 2C3. அதை இது -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -6C3. அப்புறம் இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இது மட்டும் தான் C2. இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2C2. அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டே இல்லை, ஸோ லக்கிலி அதுவும் 0ன்னு போட்டுட்டு அதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணுவாங்க. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கேர்ஃபுல்லாக கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, இதில் எக்ஸ் ஸ்கொயர், இதுலேயும் எக்ஸ் ஸ்கொயரே இல்லை. இதில் மட்டும்தான் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அது C3. வெளியில் வந்து 2 இருக்குது, 2C3. ரைட் ஹேண்ட் சைடு ஏதாவது எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பாருங்க. இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ அதை 1க்கு ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு C3யோட வேல்யூ 1/2 அப்படின்னு கிடைக்கும். C3யோட வேல்யூ கொண்டு வந்து நேராக தேர்ட் ஈக்குவேஷனில் போட்டால் C2 கிடைச்சிருமே. அப்போ பாருங்க, தேர்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். தேர்ட் ஈக்குவேஷனில் -6 × C3. C3ன்றது 1/2 ஈக்குவல் டு 2C2. சரி, ஈக்குவல் டு இல்லை, ப்ளஸ் 2C2 ஈக்குவல் டு 0. அப்போது நம்மளுக்கு இதில் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா -3 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா 2C2 ஈக்குவல் டு +3, which implies that C2 ஈக்குவல் டு 3/2. ஸோ C2ஓட வேல்யூ 3/2ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ அதுவும் கிடச்சிச்சு. இப்போ C2 C3 ரெண்டுமே கிடச்சிருக்கு. இந்த C2 C3 கொண்டு போய் நேராக எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு தேவையான அடுத்தது C1 கிடச்சிடும். ஓகேங்களா? சரி, அப்போ நேரம் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் 2C3 C3யோட வேல்யூ வந்து 1/2. அடுத்தது -3C2 ஓகே, -3C2 + 2C1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 0 இருக்கு. ஓகே, அப்போ இதை ஈஸியாக போட்டுடலாமே. இது ரெண்டு அடிச்சிங்கன்னா 1 - 9/2 + 2C1 = 0. அப்போ 2C1 = இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -7/2 அந்த சைடு போனால் +7/2, which implies that C1ஓட வேல்யூ 7/4. ஸோ C1ஓட வேல்யூ 7/4. ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஸ்டில் எனக்கு C0ஓட வேல்யூ வேணுமே. C1 கண்டுபிடிச்சாச்சு, C2 கண்டுபிடிச்சாச்சு, C3 கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டில் ஐ எம் நாட் கெட்டிங் C0. C0 கண்டுபிடிக்கிறதுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா e⁻−x கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணால் உங்களுக்கு C0 கிடைச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ நவ் ஐ எம் கோயிங் ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் e⁻−x. ஸோ ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் e⁻−x. இப்போ e⁻−x பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. இங்கே e⁻−C0 இருக்கு, இங்கே +3C0 3C0. அடுத்தது இங்க இடத்துல e⁻−x இருக்கு, 2C0 ஈக்குவல் டு e⁻பக்கத்தில் 1 இருக்கு. இப்போ 2C0 = 1 + 2C0 = 1. அப்போ இது எல்லாத்தையும் பண்ணும்போது 3, 5, 6 6C0 = 1 அப்படின்னா
C0 ஓட வேல்யூ 1/6. ஓகே, ஸோ எல்லா சி வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நேராக கொண்டு போய் ட்ரையல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட்டிங் இன் ட்ரையல் சொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையல் சொல்யூஷன் சைடு சொல்யூஷன் தான் நான் பர்டிகுலர் இன்டர்வல் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ட்ரையல் சொல்யூஷன் C0 e power minus x plus C1 plus C2x plus C3x square அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். இதில் தான் நான் வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பர்டிகுலர் இன்டர்வல் ஈக்குவல் டு C0 ஓட வேல்யூ 1/6 e power minus x, C1 ஓட வேல்யூ 7/4, C2 ஓட வேல்யூ 3/2, ஸோ 3/2x, C3 ஓட வேல்யூ 1/2, ஸோ 1/2x square. இதுதான் நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டர்வல். ஓகே, ஸோ நவ் வி ஃபவுண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ ஃபைனலாக சொல்யூஷன் எடுத்து எழுதும்போது சொல்யூஷன் இஸ் y is equal to CF plus PA. ஸோ CF எடுத்து எழுதுங்க, ஃப்ரண்ட்ல இருக்கு. ஸோ y is equal to CFன்றது a into e power x plus b into e power 2x and the particular integral 1/6 into e power minus x plus 7/4 plus 3/2x plus x square by 2. இதுதான் நம்மளுக்கு தேவையான சொல்யூஷன். ஓகே, அவ்வளோதான். In some book, solve d square minus 5d plus 6 into y equal to e power 3x plus sin x by using method of undetermined coefficient. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. d square minus 5d plus 6 into y is equal to e power 3x plus sin x. First you convert it into y. So y double dash minus 5y dash plus 6 is equal to e power 3x plus sin x. And you find complementary function. அதுக்கு auxiliary equation எழுதுனீங்கன்னா m square minus 5m plus 6 is equal to 0. அதை factorize பண்ணும்போது m minus 2 into m minus 3 is equal to 0. So which implies that m is equal to 2 and m is equal to 3. So there are two values for m, both are unequal, then you know the formula for complementary function. So complementary function is a into e power 2x plus b into e power 3x. இப்போ நம்ம particular integral கண்டுபிடிக்கணும் using method of undetermined coefficient. அதுக்கு ட்ரையல் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ட்ரையல் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணும்போது f of x இருக்க டேர்ம் ஏதாவது CFல அப்பியர் ஆயிருக்கா அப்படின்னா e power 3x வந்து பார்த்தீங்கன்னா CFல அப்பியர் ஆயிருக்கு. ஸோ அதை எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணி ட்ரையல் சொல்யூஷனோட another ஃபார்ம் நம்ம போடணும். சரி, எழுதுவோம். சின்ஸ் e power 3x in f of x is appearing in complementary function. So the trial solution is trial solution. எப்படி இருக்குன்னா நல்லா பார்த்துங்க. f of x two different terms இருக்கு. ஒன்று வந்து e power 3x, ஒன்று வந்து sin x. e power 3x தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. அப்போ ட்ரையல் சொல்யூஷன் எழுதும்போது e power 3xக்கான ட்ரையல் சொல்யூஷன் வந்து ஜென்ரலாக நீங்கள் எப்படி எழுதுவீங்க? c into e power 3xன்னு எழுதுவோம். ரிப்பீட் ஆகுறதுனால c x into e power 3x எக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்தது இன்னொரு டேர்ம் f of xல இன்னொரு டேர்ம் என்னன்னா sin x, அது ரிப்பீட் ஆகலை. அப்போ sin x நீங்க எப்பவுமே எப்படி எழுதுவீங்கன்னா c1 sin x plus c2 cos x எழுதுவீங்களா? ஆல்ரெடி c இங்க இருக்கனால இதை வந்து c1 எழுதிக்கலாம், இல்லை c0 போடுறதால c0 போட்டுருங்க. அப்போ இங்கே வந்து sin x-க்கு நம்ம போட போகிறது c1 sin x plus c2 cos x இந்த மாதிரி போட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து ட்ரையல் சொல்யூஷன் y. இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல். y dash அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா யூவி மெத்தட் அப்ளை பண்ண வேணும். அப்போது c0 வச்சு e power 3x வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் e power 3 எக்ஸை வச்சுட்டு e power 3x பண்ணால் 3 into e power 3x. ஸோ இது டிஃபரன்ஷியேட் பார்ட் இங்கே முடிஞ்சு போயிடுச்சு. இங்கே வந்தீங்கன்னா c1 cos x, இங்கே வந்தீங்கன்னா cos x பண்ணால் மைனஸ் sin x, ஸோ c2 sin x. So one time differential over. இப்போ இதை செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y double dash
c naught into e power 3x. இப்போ இதை e power 3x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3e power 3x and now plus இதை திருப்பி uv மெத்தட்ல தான் நம்ம பண்ணியாகும். கரெக்டுங்களா? ஸோ இதை uv மெத்தட்ல பண்ணுறதா இருந்தால் இதை 3 வேணா அப்படியே வச்சுட்டு e power 3x வச்சுக்கிட்டு x பண்ணா 1 ப்ளஸ் எக்ஸை வச்சுட்டு e power 3x பண்ணிங்கன்னா 3e power 3x. ஸோ டிஃபரன்ஷியல் கொஞ்சம் மைன்யூட்டாக பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ண அப்புறம் இது ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ் அண்ட் மைனஸ் c2 இன்ட்டு டிஃபரன்ஷியல் ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். ஸோ ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ் முடிஞ்சிடுச்சு. இதை நேராக கொண்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் பார்த்தீங்களா ஒரு தப்புன்னு வச்சுருக்கிறோம். 6y போகிறதுக்கு 6 மட்டும் தான் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்குன்னா இதுக்கு முன்னாடி இதை வந்து இதை ப்ராப்பராக உள்ள அப்ளை பண்ணி நம்ம டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே, சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? ஒய் டபுள் டேஷ் minus 5y dash plus 6y equal to e power 3x into sin x plus 6y equal to e power 3x plus sin x. ஓகே, சரி. இப்போ இதில் y டபுள் டேஷ் இதை ஃபுல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். பொறுமையாக பாருங்கள். நான் இதை வந்து ஒவ்வொன்றையும் உள்ள மல்டிப்ளை பண்ணி தான் பண்ண போகிறேன். 3c0 into e power 3x. இதை அதுக்கப்புறம் இந்த 3யும் c0 ரெண்டு சேர்த்து உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3c0 e power 3x ப்ளஸ் 3 into 3 9 c0 x e power 3x. அவ்வளோதான், இது முடிச்சு போச்சு. இங்கே மைனஸ் c1 sin x மைனஸ் c2 cos x. இது வந்து y டபுள் டேஷ், இவ்வளோ பெரிய சிட்டம் y டபுள் டேஷ். அடுத்தது மைனஸ் 5 into y டேஷ். y dash எடுக்கும்போது இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை c0 e power 3x c0 e power 3x. அடுத்தது x 3 c0 x e power 3x 3 c0 x e power 3x. ஓகே, இது முடிஞ்சு போச்சு. 3 c0 x e power. இது வந்து c1 cos x minus c2 sin x minus c2 sin x. இது y dash plus 6 into y. y வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்? இதுதான் c0 x e power 3x c0 x e power 3x plus அடுத்தது c1 sin x plus c2 cos x plus c1 sin x plus c2 cos x and the right hand side வந்து e power 3x plus sin x. இவ்வளோ விஷயம் வந்துருக்கு. இதில் இருந்து நம்ம c0 c1 c2 சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் முதல்ல கோஎஃபிஷியன்ட்ஸ் கம்பேர் பண்ணலாம். என்னென்ன கோஎஃபிஷியன்ட்? முதல்ல e power 3x கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணலாமே. ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் e power 3x. e power 3x கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 3c0. இங்கேயும் e power 3x கோஎஃபிஷியன்ட் 3c0. இங்கே e power 3x இருந்தாலும் கூட x இருக்கு, அப்போ அதை எடுத்துக்கூடாது. வேற எங்கேயும் e power 3x இல்லை. நம்ம e power 3x அலோன் அதை தான் எடுத்துக்கணும். e power 3x இங்கே பார்த்தீங்கன்னா minus 5c0. there is no others e power 3x alone. இங்கேயும் there is no e power 3x alone, இங்கேயும் கிடையாது. இந்த ரைட் ஹேண்ட் சைட் e power 3x alone கோஎஃபிஷியன்ட் இஸ் 1. ஸோ இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா தென் 6 minus 5 c0. So c0 is equal to 1. Another coefficient. Next coefficient I am going to equate sin x. Equating the coefficient of sin x. Equating the coefficient of sin x. So sin x oda coefficient எங்க இருக்கு பாருங்க. sin x alone அது மேல பாத்துங்க. sin x பாத்தீங்கன்னா minus c1 and here sin x வந்து பாத்தீங்கன்னா minus c2, வெளியில வந்து minus 5, minus of minus plus 5c2 plus 5c2. any other sin x here c1 6c1 plus 6c1 is equal to here sin x coefficient right hand side sin x coefficient 1, அதனால இது 1. ஸோ அப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 6 minus 5 5
5c1 plus 5c2 equal to 1. இதெல்லாம் ஒரு செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து. ஓகே, sin x கோஎஃபிஷியன்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்தது equate cos x கோஎஃபிஷியன்ட். Equating the coefficient of cos x. இப்போ cos x ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா cos x ஓட கோஎஃபிஷியன்ட் minus c2. This is minus c2. Minus c2. Next, இங்கே வேறு எது cos x கோஎஃபிஷியன்ட் c1 minus 5c1. Minus 5c1. Next, இங்கே cos x c2 6c2 plus 6c2. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா no cos x. ரைட் ஹேண்ட் சைடில் cos x இல்லை, ஸோ தட் இட் இஸ் 0. அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா minus 5c1 6 minus 1 plus 5c2 equal to 0. Take this is third equation. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. நான் சால்வ் பண்ண போகிறத நீங்கள் சால்வ் பண்ணுங்க. சால்விங் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் we get. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு c1 c2 என்ன வரும்ன்றது இங்கே நான் கொடுத்துட்றேன். ஸோ c1 வந்து பார்த்தீங்கன்னா 1/10 கிடைக்கும், அண்ட் c2 வந்து அதுவும் 1/10. ஸோ ரெண்டுமே 1/10 தான் கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி வி ஃபவுண்ட் c0. நம்ம ஆல்ரெடி c0 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ யூ சப்ஸ்டியூட் இன் தி ட்ரையல் சொல்யூஷன். சப்ஸ்டியூட்டிங் இன் தி ட்ரையல் சொல்யூஷன். அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் ட்ரையல் சொல்யூஷன். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், c0 இன்ட்டு x e power 3x plus c1 sin x plus c2 cos x அப்படின்னு நான் கொடுத்துருந்தால அதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் c0 வந்து 1 கிடச்சிருக்கு. ஸோ x இன்ட்டு e power 3x, c1 வந்து 1/10, ஸோ 1/10 இன்ட்டு sin x, c2 1/10, ஸோ 1/10 இன்ட்டு cos x. இதுதான் நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல். ஆல்ரெடி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். ஸோ அதை எடுத்து எழுதினா சொல்யூஷன் வச்சு சொல்யூஷன் y is equal to complementary function plus particular integral. So y is equal to a into e power 2x plus b into e power 3x plus particular integral பார்த்தீங்கன்னா x into e power 3x plus 1/10 into sin x plus 1/10 into cos x. ஸோ இதுதான் நமக்கு தேவையான solution of the given differential equation. Okay, இப்போ ஆன்சர் பார்ப்போம். Solve d square minus 2d into y equal to 5 e power of x cos x by using method of undetermined coefficient. So first கொடுத்திருக்க கொஸ்டின் எடுத்துங்க. d square minus 2d into y is equal to 5 into e power of x cos x. So y ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா y double dash minus 2d இருக்குனால y dash, no constant term. So direct of 5 into e power of x into cos x. So first auxiliary equation கண்டுபிடிப்போம். auxiliary equation கண்டுபிடிச்சோம்னா இது வந்து m square, இது வந்து minus 2m is equal to 0. So இதை factorize பண்ணணும்னா m வெளில எடுத்தீங்கன்னா m minus 2 equal to 0. So from this I am getting m is equal to 0 and m is equal to 2. So there are two values for m. So then the complementary function is equal to a into e power mx plus b into e power m2x. So e power 0 ன்றது 1, அதனால சிம்பிளா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதலாம். a மட்டும் எழுதலாம் plus b into e power 2x. Okay, so this is complementary function. Next particular integral கண்டுபிடிக்க போறேன் using method of undetermined coefficient. அதுக்கு நான் ட்ரையல் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்போ f of x c of x ஏதாவது அப்பியர் ஆயிருக்கான்னு பார்த்தா f of x ல இருக்க டேர்ம் cf ல அப்பியர் ஆகலை. ஓகேங்களா, அதனால டைரக்டாகவே நம்ம ட்ரையல் சொல்யூஷன் அந்த கேஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ அதை மென்ஷன் பண்ணலாம் இங்கே. சின்ஸ் f of x ல என்ன இருக்கு, e power of x cos x, e power of x cos x in f of x is not appearing,
is not appearing in complementary function. Therefore, the trial solution is so இதோட trial solution f of x ல இருக்கிற e power of x into cos x. So trial solution கொடுத்திருக்கல அதுல பாருங்க e power of x into cos x கொடுத்திருக்க trial solution என்னன்னா y is equal to e power of x into c1 cos x plus c2 sin x. இந்த trial solution எடுத்துக்கிட்டேன் not appearingன்றனால x மட்டும் கூட தேவையில்லை. ஓகே, இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும், யூவி மெத்தட் அப்ளை பண்ணணும். ஸோ y டேஷ்ன்றது யூவை வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். மைனஸ் c1 sin x ப்ளஸ் c2 cos x ப்ளஸ் யூவை வச்சுட்டு விஏ பண்ணியாச்சு. இப்போ விஏ வச்சுட்டு c1 cos x ப்ளஸ் c2 sin x விஏ வச்சுக்கிட்டு e பவர் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதே e பவர் ஆஃப் எக்ஸ் வரும். ஸோ y டேஷ் முடிஞ்சு போச்சு. அப்போது இதை நான் என்ன பண்ணணும், இதை இன்னொரு முறை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கரெக்டுங்களா? y டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். சரி, y டபுள் டேஷ் வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். அதான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு நிறைய டேர்ம் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. சரி, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு அப்ளை ஒன் மோர் டெரிவேட்டிவ் அகெயின் uv மெத்தட். ஸோ யூவை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் c1 cos x மைனஸ் c2 sin x ப்ளஸ் இதை வச்சுட்டு மைனஸ் c1 sin x ப்ளஸ் c2 cos x இதை வச்சுட்டு e பவர் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதே e பவர் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் நான் செகண்ட் டேர்முக்கு வரேன். செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா e பவர் ஆஃப் எக்ஸை வச்சுட்டு இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் c1 sin x ப்ளஸ் c2 cos x ப்ளஸ் வியை வச்சுக்கிட்டு c1 cos x ப்ளஸ் c2 sin x இதை வச்சுக்கிட்டு e பவர் ஆஃப் எக்ஸ்னா அதே தான் வரும். ஸோ 2 டைம் டிஃபரன்ஷியலாக முடிச்சு போச்சு. இப்போ என்னன்னா இதை ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் சப்ஸ்டிட் பண்ண முடியும். கொஞ்சம் இல்லாட்டி ரொம்ப ஹெவியாகிடும். அதனால் நான் y1 முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுறேன். y1 சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரப்போகிறதில்ல, அப்படியே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறது தான். பட் இருந்தாலும் பண்ணிடலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் c1 e பவர் ஆஃப் எக்ஸ் sin x அண்ட் ப்ளஸ் c2 e பவர் ஆஃப் எக்ஸ் cos x. அடுத்தது இங்கே c1 e பவர் ஆஃப் எக்ஸ் cos x ப்ளஸ் c2 e பவர் ஆஃப் எக்ஸ் sin x. இது வந்து y டேஷ். y டபுள் டேஷில் நம்ம பண்ணும்போது என்னென்னா நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அதில் கேன்சல் ஆக முடிஞ்சால் அப்படியே கூட கேன்சல் பண்ணிடலாம். இல்லை கன்ஃபியூஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் இது மல்டிப்ளை பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ மைனஸ் c1 e பவர் ஆஃப் எக்ஸ் cos x minus c2 e power of x sin x minus c1 e power of x sin x plus e power of x c2 cos x. So இது வரைக்கும் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வரேன். minus c1 e power of x sin x plus c2 e power of x cos x plus c1 e power of x cos x ப்ளஸ் c2 e பவர் ஆஃப் எக்ஸ் sin x. இதில் நிறைய டேர்ம் கேன்சல் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். என்ன டேர்ம்லாம் கேன்சல் ஆகுது பார்ப்போம். c1 e பவர் ஆஃப் எக்ஸ் cos x வேறுனா c1 e பவர் ஆஃப் எக்ஸ் cos x இருக்கா பாருங்க. c1 e பவர் ஆஃப் எக்ஸ் cos x c1 e பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ப்ளஸுக்கு மைனஸ் கேன்சல். ஓகே, இங்கே c2 e பவர் ஆஃப் எக்ஸ் sin x, இங்கே c2 e பவர் ஆஃப் எக்ஸ் sin x. ஸோ அதுவும் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ வேறு ஏதாவது டேர்ம்ஸ் இருக்க போதும். c1 e பவர் ஆஃப் sin x இங்கேயும் c1 தான் இருக்குது, இது ரெண்டு இருக்குது. அப்போது y டபுள் டேஷ் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கேயும் c2 இங்கேயும் c2 ரெண்டும் ஒரே டேர்ம் தான். இதான் அப்போது 2c2 e பவர் ஆஃப் எக்ஸ் cos x, இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்குது, மைனஸ் 2c1 e பவர் ஆஃப் எக்ஸ் sin x. ஓகே, y டபுள் டேஷ் கண்டுபிடிச்சாச்சு, y டேஷ் கண்டுபிடிச்சாச்சு, ஆல்ரெடி y ஆஃப் எக்ஸும் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இதில் வந்து y டபுள் டேஷும் y டேஷும் மட்டும்தான் இருக்குது, இதை டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, இங்கே y டபுள் டேஷ் மைனஸ் 2y டேஷ் இஸ் ஈக்குவல் டு 5 e பவர் ஆஃப் எக்ஸ் cos x. ஓகே, y டபுள் டேஷ் மேலே இருக்குது, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2c2 e பவர் ஆஃப் எக்ஸ் cos x minus 2c1 e power of x sin x. இது வந்து
y double dash minus 2 into y dash. y dash தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை நம்ம பொறுமையாக சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். கவனிங்க, இங்கே இருக்குது இந்த y dash இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 4 டேர்ம் இருக்குது, அதை அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். என்னன்னா minus c1 e power of x sin x plus c2 e power of x cos x plus c1 e power of x cos x plus c2 e power of x sin x. இது y dash which is equal to right hand side இருக்கு 5 into e power of x cos x. ஓகே, நம்மளுடைய c1 c2 கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சம் விஷயம் முடிஞ்சிடும். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் வந்து சிம்பிளாக மாறும். இல்லை எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி டைம் இல்லை, டேரெக்டாக சப்ஸ்டிட் கண்டுபிடிக்கலாமா, என்னோடைய c1 c2 தான் கண்டுபிடிக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் டேரெக்டாகவே கண்டுபிடிக்கிறேன். என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு equating the coefficient of e power of x sin x. முதல்ல எதுவாக பண்ணணும், முதல்ல e power of x sin x நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். e power of x sin x அதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா minus 2c1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா e power of x sin x ஒரு கோஎஃபிஷியன்ட் minus plus 2c1. அப்புறம் இங்கே e power of x sin x வேறு எது இருக்கா, இங்கே e power of x sin x c2 வெளியில் வந்து மைனஸ் இருக்கனால minus 2c2 ஈக்குவல் டு இங்கே e power of x sin x இல்லை, அதனால் அது 0. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா minus 2c2 ஈக்குவல் டு 0னா அதுலேருந்து c2ஓட வேல்யூ 0 முடிஞ்சு போச்சு. அடுத்தது e power of x cos x ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணும். ஸோ equating the coefficient of e power of x cos x. அப்போ e power of x cos x ஓட கோஎஃபிஷியன்ட் 2c2. இங்கே e power of x cos x வந்து c2 வெளியில் -2 இருக்கனால -2c2. அப்புறம் இங்கே e power of x cos x வந்து c1 இதில் வெளியில் இருக்குது போனால் -2. ஸோ -2c1 இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் e power of x cos x பார்த்தீங்கன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் 5. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இது கேன்சல். அப்போ அதுலேருந்து c1ஓட வேல்யூ இந்த மைனஸ் சப்ஸ்டிட் கொடுத்தோன்னா -5/2. ஓகே, ஸோ c1ஓட வேல்யூ -5/2, c2ஓட வேல்யூ 0. ஸோ சப்ஸ்டியூட்டிங் இன் தி ட்ரையல் சொல்யூஷன். ஸோ ட்ரையல் சொல்யூஷன் தான் இங்கே நான் பர்டிகுலர் இன்டர்வல் சொல்லியிருக்கேன். ஸோ பர்டிகுலர் இன்டர்வல் ட்ரையல் சொல்யூஷன் என்ன கொடுத்தோம்னா e power of x into c1 cos x plus c2 sin x. இதில் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு e power of x into c1 வந்து -5/2 cos x, c2ஓட வேல்யூ 0. இப்போ ஃபைனலாக பர்டிகுலர் இன்டெக்ரல் எடுத்து எழுதும்போது -5/2 into e power x into cos x. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ நவ் த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா we know y is equal to complementary function plus particular. So complementary function நம்ம என்ன ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா a plus b into e power 2x and the particular interval இங்கே நம்ம பார்த்தது -5/2 e power of x cos x. Okay, so this is our required solution of the given differential equation. அவ்வளோதான். Okay, இப்போ இந்த சம் பார்ப்போம். Solve d² plus 2d plus 1 into y equal to e power x into sin 2x by using method of undetermined coefficient. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிக்கங்க. d² plus 2d plus 1 into y is equal to e power of x into sin 2x. And then first you convert it into y form. So y double dash plus 2y dash plus y is equal to e power of x into sin 2x. Auxiliary equation கண்டுபிடிக்கணும் complementary function காக. So this is m² plus 2m plus 1 is equal to 0 and it can be factorized into 1/1 m plus 1 into m plus 1 equal to 0. So from this m is equal to -1 comma m is equal to -1. So there are two values, both are equal.
இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் is equal to ax plus b into e power mx. M என்றது -1 -1x. So this is complementary function. So next I am going to find out particular integral. To find the particular integral, என்ன பண்ணணும்? Trial solution form பண்ணணும். அப்போ we have to compare with f of x and cf. f of x பார்த்தீங்கன்னா e power of x sin 2x இருக்கு. அது மாதிரி e power of x sin 2x என்ற டேர்மே இங்கே இல்லை. இதில் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனில் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனில் எது மாதிரி டேர்ம் இருக்குன்னு பார்த்தா இதை மல்டிப்ளை பண்ணி தான் பார்க்கணும். இதை மல்டிப்ளை பண்ண பிறகு டேர்ம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா x into e power minus x. அந்த டேர்ம் இங்கே இல்லை, வெறும் e power of x அதுவும் இல்லை. ஸோ தட் e power x sin 2x என்ற டேர்ம் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனில் இல்லாததுனால இட் இஸ் நாட் அப்பியரிங் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அந்த கேஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் அதை முதல்ல இங்கே எழுதுவோம். சின்ஸ் e power of x into sin 2x in f of x is not appearing. It's not appearing in complementary function. So the trial solution. The trial solution. எதுக்கு trial solution? e power of x into sin 2x க்கு trial solution கொடுத்திருக்கேன் பாருங்க. அதை எடுத்து எழுதணும். அதோட trial solution என்ன? y is equal to e power of x into c1 sin 2x plus cos 2x போட்டாலும் பரவாயில்ல, இல்லை cos 2x plus sin 2x போட்டாலும் பரவாயில்ல, that is your choice. cos 2x plus c2 sin 2x. இதுதான் y trial solution. இப்போ இதை வந்து நான் 2 times differentiate பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியல் y dash apply uv method. e power of x வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா -2c1 sin 2x. ஏன்னா cos 2x பண்ணால் -2 sin 2x into 2 ப்ளஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2c2 cos 2x. ஸோ u வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, ப்ளஸ் v வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். e power of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதே e power of x. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் பார்ட் ஓவர். அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இதை ஒன் மோர் டைம் டிஃபரன்ஷியல், செகண்ட் டைம் டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ y டபுள் டேஷ். அப்போ என்னன்னா திருப்பி இதுக்கு uv மெத்தட், இதுக்கும் ஒரு uv மெத்தட். ஸோ e power of x வச்சுட்டு இதை ஃபுல்லாத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணினா -4c1 cos 2x -4c2 2 விட்ட பார்த்தீங்களா sin 2x. ஓகே, ஸோ u into dv plus v into -2c1 sin 2x plus 2c2 cos 2x v into differential of u e power of x. அவ்வளோதான். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் பார்ட், இதோட டிஃபரன்ஷியல் பார்ட் முடிஞ்சு போச்சு. Now next I am going to differentiate this. அதுக்கு uv அப்ளை பண்ணுங்க. e power of x வச்சுட்டு differential of this -2c1 sin 2x plus 2c2 cos 2x plus vd. இதை வச்சுட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ c1 cos 2x plus c2 sin 2x into differential of e power of x into e power of x. So now second time differential part is also over. இப்போ நான் போன சம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணணும். y1 சிம்பிளிஃபை பண்ணணும், y2 சிம்பிளிஃபை பண்ணணும். y1 சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தால் மல்டிப்ளை e power of x inside -2c1 e power of x sin 2x plus 2c2 e power of x cos 2x plus c1 e power of x cos 2x plus c2 e power of x sin 2x. இதுதான் வந்து y1. Next I am going to simplify y2. y double 2, sorry, y2 में y double dash. y dash में இது இவ்வளோ பெருசு சிம்பிளிஃபை பண்ணும்போது ப்ராப்பராக பொறுமையாக மல்டிப்ளை பண்ணுங்க. இது உள்ள பண்ணுங்க -4c1 e power of x cos 2x -4c2 e power of x sin 2x -2c1 e power of x sin 2x plus 2c2 e power of x cos x. Next இது எடுத்துங்க -2c1 e power of x sin 2x plus 2c2 e power of x cos 2x plus c1 e power of x cos 2x plus c2 e power of x sin 2x. Okay,
இதில் ஏதாவது கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2c1 இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் தான் ஆகும். இது ரெண்டு சேர்த்தா -4c1 e power of x sin 2x. இதில் எடுத்து அப்படின்னா +4c2 e power of cos 2x. cos 2x இது எங்கேயுமே 2 விட்டுட்டோம் பார்த்தீங்களா, எங்கேயும் ஒரு இடத்துல 2 விட்டுட்டோம், இங்கேயும் 2x. சரி, எல்லாத்தையுமே 2x தான் வரும், அது ஆப்வியஸ். 2x இதே ஆட் பண்ணிங்கன்னா 4c2 e power x cos 2x அப்படி வந்துடும். ஸோ இப்போது இதை ஃபர்தராக முடிஞ்ச அளவுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். y2வை எந்த அளவு y2வை சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவு y2வை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா y double dash -3c1 e power of x cos 2x. ஏன்னா இங்கே பாருங்க, இந்த டேர்மும் சிம்பிளிஃபை பண்ணால் -3 e power of x cos 2x. கரெக்டா? அடுத்தது -4 இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா -3 e power of x sin 2x. ஓகே, அடுத்தது 2c1 e power of x sin 2x. இங்கே இருப்பாங்க 2c1 e power of sin 2x. அப்போ இதுவும் கம்பேர் பண்ணிங்கன்னா -4c1 e power of x sin 2x. இப்போ இதுவும் கம்பேர் பண்ணிங்கன்னா +4c2 e power of x cos 2x. ஓகே, இது y2. இப்போ பார்த்தீங்கன்னா y2 கண்டுபிடிச்சாச்சு, y1 கண்டுபிடிச்சாச்சு. நேராக கொண்டு போய்ட்டு அதில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் y double dash plus y2 2y dash plus y equal to e power x sin 2x. இதில் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட்டிங் இன் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்றது முதல்ல எழுதிங்க. y double dash plus 2y dash plus y is equal to e power of x into sin 2x. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த y2க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச y2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ப்ளஸ் 2 into y1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ப்ளஸ் y நம்ம ட்ரையல் சொல்யூஷன் எடுத்து பார்த்தீங்களா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எழுதியாச்சு. இப்போது கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணணும். ரொம்ப கிளியராக கவனிங்க. ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் e power of x into cos 2x. இதை தான் கம்பேர் பண்ணுறோம். e power of x cos 2x e power of x cos 2x னா -3c1, e power of x cos 2x னா 4c2, and e power of x cos 2x னா 2 into 2 4c2, e power of x cos 2x னா c1 வெளியே 2 இருக்கு 2c1, and e power of x cos 2x னா c1 is equal to இங்கே e power of x cos 2x இல்லை 0. அப்போது இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு நல்ல கிளியராக கவனிங்க. 2 + 1 3 +3c1 -3c1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 4 + 4 8c2 ஈக்குவல் டு 0னா இப்போ c2ஓட வேல்யூ 0 தான், முடிஞ்சு போச்சு. c2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து திருப்பி ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் e power of x sin 2x. ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் e power of x sin 2x. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா sin 2x இங்கே இருக்கு -3 e power of x -3. ஆக்சுவலாக அங்கே விட்டுட்டோம் ஒரு டேர்ம். நம்ம எது y2 தானே, இது இங்கே கூட விட்டு தான் இருக்குது நம்மளுக்கு. y2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3c2 இது ஆக்சுவலாக. ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து அது வந்து 3c2. ஓகே, அப்போ ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் e power x sin 2x e power of x sin 2x -3c2. இங்கே ஒரு e power of x sin 2x வந்து -4c1. இங்கே e power of x sin 2x வந்து -4c1. இங்கே e power of x sin 2x வந்து c2 வெளியில் 2 இருக்கு ப்ளஸ் 2c2. அதுக்கப்புறம் இங்கே e power of x sin 2x வந்து பார்த்தீங்கன்னா c2 ஈக்குவல் டு e power of x sin 2x கோஎஃபிஷியன்ட். இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 1 1. ஓகே, c2ஓட வேல்யூ 0னால இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -8c1 ஈக்குவல் டு
1, which implies that C1 equal to minus 1 by 8. So C1 ஓட வேல்யூ minus 1 by 8, C2 ஓட வேல்யூ 0, நேராக கொண்டு போய் ட்ரையல் சொல்யூஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் இன் ட்ரையல் சொல்யூஷன். ஒரு ட்ரையல் சொல்யூஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதுதான் பர்டிகுலர் இன்டர்வல் நான் சொல்லியிருக்கேன். which is e power of x into C1 cos 2x plus C2 sin 2x அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதில் C1 ஓட வேல்யூ minus 1 by 8, C2 ஓட வேல்யூ 0ன்றதுனால பர்டிகுலர் இன்டர்வல் equal to e power of x, C1 ஓட வேல்யூ minus 1 by 8 into cos 2x and C2 value is 0. ஸோ ஃபைனலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா minus e power of x by 8 into cos 2x. ஸோ இதுதான் நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டர்வல். ஸோ பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிச்சாச்சு, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. therefore the solution is y equal to cf plus pa. ஓகே, ஸோ cf பார்த்தீங்கன்னா ax plus b into e power minus x and particular integral வந்து minus e power of x by 8 into cos 2x. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான சொல்யூஷன். அவ்வளோதான். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது எப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எல்லா மாடல்லையும் ஒரு சம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த டாபிக் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க சம்லாம் ஃபுல்லாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்குற ப்ராப்ளம் அண்டர் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பாய்.